கொழுக்கட்டை அப்படியே பிச்சு பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இலையில் இருக்கிறதையும் அப்படியே எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கொழுக்கட்டை பண்ண போகிறாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்து சாப்பிடலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க அந்த கொழுக்கட்டை. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்கங்க பலாப்பழம். வந்து அவங்க ஊர்லேருந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நேற்று நைட்டில் ஒன்று கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையில் கொழுக்கட்டை வச்சு சாப்பிடணும் ரொம்ப ஆசை. அதனால் கொழுக்கட்டை வைக்க போகிறாங்க. நல்லா ஒவ்வொரு சோளையும் நல்ல பெரிய சோளையாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? இதை வச்சு தான் இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ண போகிறேன். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேஸ்டியான ஸ்நாக்ஸுங்க. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பலாப்பழம் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க கொட்டையை நம்ம எடுத்துடணுங்க. கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும், கொஞ்சம் மட்டும் நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. எடுத்தீங்கன்னா நமக்கு பூரணம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் மாவில் போட்டு பிசைகிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிடணும். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம மாவு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடலாங்க. வறுத்து எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடிக்கனமான கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஆறிக்கிட்டு இருக்குங்க. இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. 2 மெசரிங் கப்பால் 2 கப்பு மாவு எடுத்துக்கலாங்க. எந்த கப்பால் மாவு எடுக்கோமோ அதே கப்பால் நம்ம வெல்லமும் அளந்து எடுத்துக்கணும், தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கணும். இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வறுக்கணும்னு வேண்டாம், நல்லா சூடாகணுங்க. மணம் வரது வரலையும் வறுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மாவை. ஏன்னா அதே பாத்திரத்தில் வச்சாச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிருங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடவும் செய்யும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ மாவை வறுத்து எடுத்தாச்சு. கடாயக்கில் இறக்கிடலாம். வெள்ளை பாகு வந்து காய்ச்சி எடுத்துக்கலாங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா சூடாகட்டும். கம்பி பதம் எதுவும் வேண்டாம், நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சு நம்ம கரைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் பலாப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பலாப்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் மட்டும் அப்படியே கட் பண்ணி போடணுங்க. எல்லாமே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் மிக்ஸி ஜாரில் வந்து பெருசு பெருசாக போட்டு அரைப்படாது. அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம உள்ளுக்கு வைக்க ஸ்டெப்பிங்கு எடுத்துருக்கோங்க. அப்புறமா பாதியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன மிக்ஸி ஜாரில் பிடிக்கலன்னா பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை மாவில் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படியே மாவில் ஊற்றிடணுங்க. நல்லா கையை கொண்டு எடுத்து விட்ருங்க. இல்லை கொஞ்சம் மட்டும் நம்ம வெள்ளைப்பாக்கும் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து வெள்ளைப்பாக்கு ஊற்றிக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க. அப்புறமா வெள்ளைப்பாகு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கிடலாங்க. நம்ம காணாத பட்சத்துக்கு வெள்ளைப்பாக ஊற்றிக்கிடணும். கொஞ்சம் இனிப்பு ஸ்வீட் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க.
பலாப்பழத்தில் வந்து ரொம்ப ஸ்வீட் இருக்காது. இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. அப்புறமா கொஞ்சமாக வெள்ளைப்பாகு ஊற்றிடலாம். எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தந்தோடி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம். ஊற்றியாச்சுங்க. நம்ம மாவை வந்து வறுத்து பண்ணும்போது நல்ல கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்குங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளுக்கு வைக்க ஸ்டெப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அப்படியே இருக்கட்டும். இல்லை லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வச்சுக்கணுங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ரை பேனு அதில் கடாய் வச்சுக்கோங்க. இதில் தேவையான பொருள் சேர்த்துக்கலாங்க. வெள்ளைப்பாகு வந்து மிச்சம் இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருந்ததுனால உடனே கொதிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி வெள்ளைப்பாகை எடுத்துட்டு இதில் வந்து நம்ம பலாப்பழத்தை போட்டுக்கணுங்க. போட்டு நம்ம கிண்டிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திண்டு திண்டாக இருக்கணுங்க, நல்லா வதக்கக்கூடாது. துண்டு துண்டாக இருந்தால் தான் சவச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வேகட்டும். அப்படியே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். தனி ஏலக்காய் பொடி. இதில் வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு கொஞ்சம் வதக்கினேன்னா 2 நாளானாலும் கெட்டு போகாதுங்க அவங்களுக்கு. இதிலே போட்டு கொஞ்சம் வதக்கணும். நல்லா சர்க்கரை பாகெல்லாம் திக்காகி நமக்கு ட்ரையாக வரணுங்க. அப்போ தான் உள்ளுக்கு வச்சாக்கியா இந்த பலாப்பழத்தோடு கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த மாதிரி இருக்கணும், திட்டு திட்டாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனோன்னா நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாங்க. வாழை இலையில் வச்சு பண்ண போகிறேன். வாழை இலை வச்சு தான் பண்ண போகிறாங்க. வாழை இலை எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம மசாலா உள்ள வச்சு ரெடி பண்ணிடலாம். கொழுக்கட்டை மாவு வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி தட்டிக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கொழுக்கட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம அச்சில் வச்சும் பண்ணலாங்க. அச்சில் வச்சு பண்ணாலும் நல்லாயிருக்கும். இலையில் வச்சும் பண்ணலாம். நான் கொஞ்சம் அச்சில் வச்சு பண்ணி காட்டுறேன், அப்புறம் கொஞ்சம் இலையில் வச்சு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு நம்ம தட்டிக்கிடணுங்க. மாவை எடுத்து இப்படி தட்டிக்கிடணுங்க. இந்த மாதிரி தட்டிக்கங்க. தட்டிட்டு நம்ம கொஞ்சமாட்டு நம்ம பலாப்பழ மசாலா உள்ள வச்சுக்கலாம். பூரணத்தை அப்படியே வச்சிடணுங்க. அப்படியே மடித்து விட்டுட்டு நம்ம இலை இருக்குது பாருங்கள், இலையை வந்து 2ஆக கட் பண்ணிடணுங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இலையை வந்து 2 அட்டை இப்படி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாதியாக எடுத்துடணுங்க. பாதி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம கடையிலலாம் பொட்டுக்கடலைக்கு மடக்கி தருவாங்க பாருங்கள், ஜாமான்கள்லாம் மடக்கி கொடுப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிடணுங்க. மடக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்திடணுங்க. விளிம்பில் வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு இப்படி குத்திட்டிங்கன்னா திருந்து போகாது உங்களுக்கு. இதில் வந்து நம்ம அப்படியே மடக்கிட்டு மசாலா வழியில் வராத அளவுக்கு இப்படி மடக்கிட்டு உள்ளே விட்டுறணுங்க. உள்ளே வச்சுட்டு அப்படியே மடக்கி விட்டுறணுங்க. இந்த மாதிரி இப்படி மடக்கி வச்சுருங்க. அது இல்லைன்னா அப்படியே ஓப்பனாகவே வச்சிடலாங்க. அப்படியே மடக்கி விட்டுட்டு நம்ம மேலே அப்படியே குத்தி விட்டோம்னா அப்படி நின்றுவோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டிக்கு குத்தி வச்சுக்கோங்க. அது இல்லை அச்சில் வச்சு பண்ணணுன்னா
இந்த மாதிரி அச்சில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கங்க. இதுக்கும் நம்ம மாவு வந்து அப்படியே ஒரு இலையை எடுத்துட்டு இலையில வச்சு அப்படி தட்டிக்கங்க, ஒட்டாது உங்களுக்கு. கொஞ்சமாக நெய்யாது எண்ணெயாவது கொஞ்சம் தடவிட்டு நம்ம வச்சோம்னா ஒட்டவே செய்யாதுங்க, நல்லா சூப்பராக கிடைக்கும். அதில் பட்டர் சீட் இருந்ததுன்னா பட்டர் சீட்டில் தட்டிக்கங்க. தட்டிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இதில் வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதில் கொஞ்சோண்டு மசாலா வைக்கணும். கொஞ்சமாக வச்சா போகிறோம், ஏன்னா எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப திகட்டும். அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிடணுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு இருக்க மாவு பூரா வெளியில் வந்துடும். நம்ம அப்படியே எடுத்தோம்னா சூப்பராக வந்துடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியே எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக நல்லா அச்சு விழுந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். அது இல்லாட்டி வாழை இலையிலே பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. மிச்சம் இருக்கிறதையும் வாழை இலையிலையும் சூப்பராக மடக்கியாச்சு, அப்புறமா அச்சிலையும் சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொழுக்கட்டையை நம்ம மடக்கியாச்சு, இதை வேக வச்சுக்கலாம். சரிங்களா? அச்சில் வச்சு பண்ணுறது நறுக்கு, இது வந்து இலையில் பண்ணுறதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும், நம்ம வேக வச்சுக்கலாம். அப்படியே தண்ணி ஹீட் ஆகிடுச்சிங்க, அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம துணியை போட்டுக்கணும். துணியை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது, அதே மாதிரி வேர்த்தும் வடியாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு துணியை போட்டுக்கோங்க. நனைக்காண்டாம், அப்படியே போடுங்க. அப்படியே போட்டு நம்ம வச்சோம்னா வேர்த்து வடியாமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வேகட்டும், நம்ம அடுத்தது கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் வேர்த்து வடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இட்லி துணி அப்படியே ஈரம் நினைக்காமல் உள்ளே போட்டோன்னா சரி, வேர்த்து வடியாதுங்க, உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாய்க்கு எடுத்து வச்சாச்சு. அதை அப்படியே நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இதை இலையில் வச்சுருக்கனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அது நம்ம அச்சில் வச்சு தட்டி வச்சுருக்கனால துணியை வச்சு மூடி வச்சுருக்கேன். இலையில் இருக்கிறனால உங்களுக்கு வேர்த்து உள்ளே போகாது, அதனால இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கடாயில் இருக்கிறது வேகட்டும், நம்ம அடுத்தது கடாயை வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வச்சதை எடுத்துக்கலாம். சரிங்களா? வேர்த்து நமக்கு வடியவே இல்லை பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது திடா. இந்த மாதிரி துணியை போட்டு வேக வைக்கணுங்க. துணியை போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வேர்த்து தண்ணி அதில் படாது, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இதை எடுத்துட்டு அடுத்த கடாயை வச்சுக்கலாங்க. இது ஃபுல்லாக இலையில் வச்சுருக்கேன், நல்லா துணி வைக்கல. துணி இல்லாமல் வச்சிங்கன்னா நீங்கள் துணியை போட்டு மூடி வைங்க, உங்களுக்கு வந்து வேர்க்காதுங்க. வேகட்டும், 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூடாக இருக்குது. சூடு பயங்கரமாக இருக்குங்க. நமக்கு நல்ல ட்ரையாக கிடச்சிருக்கு பாருங்க. மேலே வந்து வேர்த்து வடியாமல் சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி துணி போட்டு வைங்க, அட்டகாசமாக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்களா? வேர்த்து வடியாமல் சூப்பராக கிடைக்குங்க இந்த மாதிரி துணியை போட்டு வச்சிங்கன்னா. இப்போ கடாயில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாங்க. வா, சூப்பராக வந்துருச்சு. அப்படியே எடுத்து கலாச்சிடலாம். அப்படியே எடுத்தாச்சுங்க. எம்மி கொழுக்கட்டை ரெடி. பலாப்பழ கொழுக்கட்டை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து சேவ் பண்ணிடலாம்.
அப்புறமேட்டு நம்ம அச்சில் வச்ச கொழுக்கட்டைங்க. ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பருங்க. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அட்டகாசமான பலாப்பழம் கொழுக்கட்டைங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. கொழுக்கட்டை அப்படியே பிச்சு பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இலையில் இருக்கிறதையும் அப்படியே எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்திருக்குங்க. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையான சுவையில் கொழுக்கட்டை ரெடிங்க. பலாப்பழ கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடச்சிருக்குங்க. அச்சில் வச்சதும் நமக்கு நல்லா கிடச்சிருக்கு, இலையில் வச்சதும் நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம அரிசி மாவு வறுத்து பண்ணனால சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.